ஒரு மாநில அரசுக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அமைப்பதற்கு முழு உரிமை யாருக்கு தான் இருக்குது? மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதில் பணியாளர் நியமிக்கிறதும் மாநில அரசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சட்ட முன்வடிவு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து அனுமதிக்காக ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு. ஆளுநர் இவ்வளோ நாள் கழித்து அதை என்ன செய்கிறாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன காரணம் சொல்கிறாங்க? இந்த மாதிரி பணியாளர் நியமனம் வந்து ஒன்றிய அரசினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை இருந்தது. இப்போ தான் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் போது தான் அந்த குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா தெரியல. துணைவேந்தர்